ஏன் ரொம்ப நேரம் பேசினேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் அவங்க எப்போ பார்க்க முடியும்னு தெரியாதுல்ல. இது ஒரு பெரிய வாய்ப்பு. இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது நான் உழைச்ச அந்த உழைப்பு தான். ஒரு மாணவர்கிட்ட போய் நீ பேசுதான்னு சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேங்களா? அதுவும் படிப்பு விட்டு ஓடிட்டு கூட்டிட்டு பேச வைக்கிறது. அப்போ அவருக்கு நியாயமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல விஷயம், தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை பற்றி யோசிங்க, வீட்டை பற்றி யோசிங்க, அம்மா அப்பா அண்ணன் தம்பி நண்பர்கள் எல்லாத்தையும் பற்றி யோசிங்க. மிகச்சிறந்த குரல் உங்களுக்கு கேட்க விட்டும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த செவன் ஆர்ட்ஸ் கன்ஃபியூஷன் இருந்தது. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா மாமூலில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. போர்டு வைக்கணும், காலேஜ் போர்டு 7 ஆர்ட்ஸ் வைக்கிறதா 8 ஆர்ட்ஸ் வைக்கிறதா அப்படி போர்டு சண்டை. ஏன்னா 8 ஆர்ட்ஸில் கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. 7 ஆர்ட்ஸ் 2 பேர் ஆனால் ஷூட் பண்ணுறதே அங்கே முன்னே சேலம்னே போடுங்கடா, 7 வேண்டாம் 8 வேணாம்னு. ஏன்னா எல்லாருமே ஒரு இன்னும் விஷயம் சொல்ல ஆரம்பிச்சு நினைக்கிறேன். இந்த மாமன்னன் படம் ஏன் சேலத்தில் இருக்குன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஒரே ரீசன் ஒன்று தான். என்னோட மனைவி வந்து ஒரு நாள் சொன்னாங்க என்கிட்ட, ஏதாவது ஒரு படம் சேலத்தில் இடம் சொன்னாங்க. நான் எடுக்கலாமே, அப்படி கதை மாட்டினா எடுக்கலாமே. அப்போ இன்னொன்று சொன்னாங்க, சேலத்தில் படம் எடுத்தால் ஓடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் யாருமே எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே எனக்கு தோணிச்சு அப்போ எடுத்தே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அது பயங்கர என்ன சொல்கிறது, நிறைய பேர் என்ன சொன்னாங்க. அப்புறம் சேலத்துக்கு வந்து மேனேஜர்ஸ்க்கு ஒப்பட அமைக்கும் போது அவங்களே சொன்னாங்க, சார் ஒரு விஷயம் தெரியுமா, சேலத்தில் படம் எடுத்தால் ஓடாதான், சேலத்தில் படம் எடுத்தால் ஓடாதுன்னு புரியல எனக்கு அப்படின்னாங்க. இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க சார், ரொம்ப நாளாச்சு சேலத்தில் படம் முடியும். உதவி சார் நான் தான் சொன்னேன், சார் படம் சேலத்தில் தான் எடுப்பீங்க, நீங்கள் திருநெல்வேலி தான் எடுப்பீங்கன்னா சேலம் அப்படின்னு. இல்லை சார் எடுப்பேன் சார், ஏதோ சேலத்தில் படத்தை ஓடாதான் சார் அப்படின்னு. போவோம் சார் பார்ப்போம் சார் சொல்லி நிச்சயமாக எனக்கு அப்போவே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நிச்சயமாக நம்ம வந்து அது என்ன சொல்கிறதுன்னா, அப்படி காமெடியாக பேசினாலும் ஜாலியாக பேசினாலும் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு நெகட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. இப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், இப்போ நான் சேலத்துக்கு படத்துக்கு வந்தப்போ இங்கே உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இங்கே உள்ள நாடக நடிகர்கள், இங்கே உள்ள அவங்களாம் பார்க்க வந்தாங்க. இவ்வளோ ஆர்ட் ஃபார்ம்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் என் ஒய்ஃபு சொன்னது சாதாரண விஷயம். அப்போ இந்த நாடக நடிகர்கள், இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இந்த மேனேஜர்ஸ், இங்கேயே அசிஸ்டன்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இவங்களுக்குலாம் எவ்வளோ பேர் ஏக்கம் இருந்திருக்கும், இதை வெளியே சொல்ல முடியாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இருக்குல்ல. அதை வந்து நீங்கள் மாமன்னன் எடுத்து எனக்கே ஒரு கட்டத்துக்கு பார்ப்போம் இதை கேட்டு இதை எப்படி இதை உடைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை உடைக்கிறதுக்காக படம் பண்ணுறதா, இது நம்மளோட நெகட்டிவ் ஸ்ட்ராங்காக இருந்து படம் பண்ணுறதா அப்படின்னு யோசிச்சே இருந்தேன். ஏன்னா அப்படின்னா கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சேர்க்கணும், ஓடுறதுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேர்க்கணும். அந்த 2 டபுள் மைண்ட் வந்துச்சு படத்தோட கிளைமாக்ஸ் எடிட் பண்ணும்போதெல்லாம். அப்போ தோணுச்சு எனக்கு, வெற்றி அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, நம்பர்ஸ் இல்லை, காசு சம்பாதிக்கிறது இல்லை. இது நல்ல படம்னு சொல்லிட்டு அது சக்ஸஸ் தான். இப்போ நல்ல படத்தை நம்ம எடுப்போம், அதை மக்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் மாமன்னன் எடுத்தேன். அந்த மாமன்னனை கொண்டாடிய தமிழ் மக்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க. அது சேலத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடினாங்க, எங்களாம் தெரியும். அப்படி சேலம் ரசிகர்களுக்கு, ஏன்னா சேலம் மாமன்னன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சேலம் வரவே இல்லை. சேலத்தில் மாமன்னன் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறத எனக்கு நல்லா தெரியும். அப்போ உதய் சாரும் வந்தபோது என்னென்ன எனக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். அத்தனை மாமன்னனை கொண்டாடிய அனைவருக்கும் நன்றி.